எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இந்த எம்டிஎஃப் போர்டு 6 இன்ச் இதில் 15 சென்டிமீட்டரில் இந்த ஃபெவிகல் மோல்டு கிட் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணாமல் எப்படி பெனில் பண்ணலாம் அப்படின்றது காட்டுறேன். டிசைன் இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த இது எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம வந்து 6 இது 7.5 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ 6ல் ஒரு சர்க்கிள் பண்ணியிருக்கேன், 4.5, 3, 1.5. ஸோ 4 சர்க்கிள் பண்ணியிருக்கேன். இந்த வெளியே நம்ம டிசைன் பண்ணலாம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி மோல்டு கிட் வேணும், கம்மு வேணும், இல்லை ஃபெவிகால், தென் இந்த டூல்ஸு, இந்த லிப்பானுக்கு டூல்ஸ் இருந்தால் பரவாயில்ல, இல்லைன்னா இந்த மண்டலா டூல்ஸ் இருக்குல்ல அதில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதுக்கு ஒயிட் பென் வச்சுருக்கேன், காம்பஸ்ஸு, இந்த சர்க்குலர் இது அப்படியே ஃபுல்லாக சர்க்கிள் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இது இப்போ 2 பாக்கெட்டாக இருக்கும் இல்லையா, இதை நம்ம வந்து கொஞ்சம் முதல்ல ஒரு மொத்தமாக கலந்துட்டு அதுக்கப்புறம் பாதி பாதியாக எடுத்து வச்சுக்கணும், இல்லைன்னா வெளியவே இருந்தால் ஹார்டாகிடும் காற்று பட்டா. ஸோ கொஞ்சம் எடுத்து மூடி வச்சுட்டு இது உள்ள அப்புறமா எடுத்துக்கலாம். கலக்கும்போது இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கலாம். இல்லை ஒரு பிளேட்டு, கப்பு எல்லாம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரெண்டுத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அதுவும் மிக்ஸ் ஆகிடும். பாதி எடுக்கிறோம், இன்னொரு பாதிக்கு இந்த மாதிரி இந்த கவர்லேயே போட்டு வைக்கிறேன். கொஞ்சம் நேரம் வெளியே இருந்தால் ஆளாயிடும். இது இப்போ எடுக்கிறோம் இல்லையா, இதை வந்து இப்படி ஒரு ஷீட் இருந்ததுன்னா கொஞ்சமாக எடுத்துட்டு தின்னா வேணால் தின்னப்படணும், ரொம்ப தின்னாமல் உடஞ்சிரும். இப்போ க்ளூவோ ஃபெவிகாலோ அப்ளை பண்ணிவிட்டு, இங்கே என்கிட்ட க்ளூ தான் இருக்குது, நீங்கள் வந்து ஃபெவிகால் இருந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தின்னாக்கிட்டு இப்படி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டபுள் வரும். இது அப்படியே வச்சுட்டு நான் அவுட்டில் பண்ணுறப்போ அப்படியே ரொட்டேட் பண்ணியே வந்து இது வரைக்கும் வருது.
வரும்போது நம்ம ஸ்கேல்லையோ இல்லை ஷார்ப் இன்ஸ்ட்ருமெண்ட்லேயோ வெட்டிக்கலாம். அப்புறம் நம்ம ஜாயின் பண்ணுவோம். வைக்கும்போது பார்த்து வைக்கணும். திருப்பி இன்னும் கொஞ்சம் எடுத்து ஃபுல்லாகவே போட்டுருவோம். அப்போ அது வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கை வச்சா ஒட்டிக்கும். இன்னும் கொஞ்சம் பாதி ஆயிடுச்சு. ரொம்ப தின்னா பண்ணால் இன்னும் மெலிசாக வரும். ரெண்டு சைடில் பிடிச்சிட்டு ரொட்டேட் பண்ணும். அப்போ தான் கரெக்டாக வரும். ஜாஸ்தியாக இருந்தால் இங்கே அடுத்த ரைடுக்கு போட்டுருவோம். இங்கே கொஞ்சம் அந்த கேப் இருந்ததுன்னா இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அது வந்து கேப் சரியாகும். கொஞ்சமாக எடுத்து ரெண்டாவது சர்க்கிள் எப்படி பண்ணுறேன்னு காட்டுறேன். இப்போ இது வந்து நம்ம ஓப்பனில் பண்ணோம் இல்லையா, சுற்றி பண்ணோம். அடுத்தது வந்து ப்ளேன் பண்ணலாம். ப்ளேன் பண்ணணும்.
இந்த சர்க்கிளும் இந்த எல்லா சர்க்கிளும் ஒட்டிட்டு காட்டுறேன். இது 2 பண்ணியாச்சு. இப்போ அந்த வந்து நார்மல் சர்க்கிள் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வந்து சும்மா இந்த மாதிரி டூலில் சின்னது அதை எடுத்து இது உள்ள இப்படி இது ஒரு டிசைனும் வரும், அப்புறம் ஒரு காயத்துக்கும் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ஸ்ட்ரெயிட் கோடு போடலாம், இது போட்டால் சர்க்கிள் வரும். இப்போ இதுக்கும் அதே மாதிரி இது காயத்துக்குள்ளே பண்ணிடணும். இது நீங்கள் இப்போ பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் பொறுத்து நம்ம இதை பண்ணோம்னா அதில் இருக்க மாய்ஸ்டர் போயிடும், இந்த சர்க்கிள் வராது, இது ப்ரெஸ் ஆகாது. முடிஞ்ச வரைக்கும் ஃபேன் இல்லாமல் பண்ணுங்கள். ஃபேன் இருந்தால் அது நல்லா எவ்வளோ வேணுமோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பண்ணுவோம். ஒரு பாக்ஸு, பிளாஸ்டிக் பாக்ஸ் எல்லாம் வச்சு மூடிக்கலாம். இப்போது எக்ஸஸாக கம் இருக்குது, அதை எடுத்துட்டு நான் வந்து இப்போ வந்து இங்கே ஒன்று காட்டுறேன். 4 டிசைன் முகு இந்த மாதிரி பூ மாதிரி போடுறோம். சின்னதாக எடுத்துட்டு இப்படி இது பண்ணிவிட்டு இன்னும் சின்னதாக்கிட்டு ப்ரெஸ் பண்ணால் இப்படி வருது இல்லையா, இந்த நம்ம லீஃப் மாதிரி பண்ணி பூ பெட்டல் மாதிரி இப்படி அமுக்கினா இந்த மாதிரி வரும். இப்படி அமுக்கிட்டு ஒரு பக்கம் வைக்கலாம். இதுவே நடுவில் வந்துடும். அதே அளவில் இன்னொன்று முதலே 4 ரவுண்ட் எடுத்துட்டோம்னா நமக்கு ஈவனாக வரும். இப்படி பண்ணிவிட்டு இப்படி இந்த வருது இல்லையா, இது இப்படி அமுக்கினீங்கன்னா இப்படி வரும். இந்த இடத்துல நல்லா அமைக்கிட்டு இப்படி தூக்கி இப்படி பண்ணால் இன்னொரு பெட்டல் வரும். வந்து ஒரு எக்ஸாக்டாக இருக்கணும்னு இல்லை, பூவில் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி எப்படி வந்ததோ அப்படி பண்ணலாம்.
நடுவில் இது பண்ணிட்டா அது ஜாயின் ஆகிடும். ஸோ இதெல்லாம் மெலீஸாக இருக்கிற ஒரு டூல் எடுத்து பண்ணிட்டோம்னா இது பார்த்திங்கன்னா சின்ன பூ வருது. இந்த மாதிரி நம்ம மெஷர்மெண்ட்டு ஒரு அங்கங்கே வச்சுக்கணும்னா இப்போ ஒரு இன்ச்சு விட்டுட்டு 3 4 5 6 7 8 9 10 11 12 16 பூ வரும். அது நடுவில் என்ன பண்ணலாம்னா பூ பண்ணிவிட்டு உங்களுக்கு பாருங்கள். பூ வந்து 4 பெட்டலாக பண்ணி 16 பூ பண்ணியிருக்கேன். சென்டரில் இப்படி பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு கலர் போடலாம். கலர் போடலன்னா இது காயிட்டோன்னு நான் வந்து இப்போ வந்து பெயிண்ட் பண்ணல, இந்த ஒயிட்லேயே விட்றேன். இதுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்னால திருப்பி உள்ளே வந்து ஒயிட் பெனில் டிசைன் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி கிராஸ் பண்ணியிருக்கேன்ல, இந்த கிராஸை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இது கொஞ்சம் ஈஸியாக முடியும். அப்படியே நம்ம கிராஸ்லேயே எடுத்துன்னு வந்துட்டோம்னா அதுக்கப்புறமா அதில் வந்து இந்த பக்கமாக இது காயில் இன்னும் கொஞ்சம் காஞ்ச பிறகு கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ வந்து இப்படி செக் இருக்கு. மண்டலா டிசைன் போடலாம். நம்மளுக்கு என்ன தோணுதோ அது போடலாம். இந்த மாதிரி இது பண்ணலாம். இதுக்கப்புறமா வந்து இதில் இப்போ உள்ளே வந்து இப்போ இந்த உள்ளே காட்டுறேன். இதுக்கு ஃப்ளவர் தானே இது, அதனால் இப்போது ஃப்ளவருக்கு ஃப்ளவர் போடுறேன். போடும்போது உள்ள நல்லா காயட்டும். உடனே பிளெயினாக கலர் அடிக்காமல் கலர் பென்சிலையும் போடலாம். நான் பிளாக் அண்ட் ஒயிட்ன்றதால பிளாக் அண்ட் ஒயிட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி ஃப்ளவர், இந்த மாதிரி செக்கு. அப்புறம் இங்கே என்ன பண்ணலாம்னா, இங்கே வந்து வேறு மண்டலா டிசைனில் பண்ணாமல் வேறு என்ன பண்ணோம்னா, மண்டலா டிசைனே பண்ணோம்னா நம்ம வந்து இந்த இது இப்படி கிராஸ் வரும். இது வருது இல்லையா, இதில் வந்து திருப்பி நம்ம வந்து இந்த உள்ள இன்னொரு கோடு வி மாதிரி, அப்புறம் ஒரு இதுக்கு வந்து டார்க் பண்ணலாம். நான் இப்படி பண்ணுறேன். இல்லைன்னா நம்ம வந்து ட்ரையாங்கிளும் பண்ணலாம். இப்படி பண்ணோம்னா 2 3வது ட்ரையாங்கிளுக்கு ஒயிட் அடிச்சு, 3வது ட்ரையாங்கிளுக்கு ஒயிட்டு.
கம் இருக்கிற இடம்லாம் வர மாட்டேங்குது. அதுக்கப்புறமா நம்ம கம்மு காஞ்சோன்னே பண்ணோம்னா சரியா இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் நான் முடிச்சுட்டு காட்டுறேன். இந்த மாதிரி போடலாம். இப்போ இது நடுவில் டிசைன் பண்ணுறதுக்கு இதுவும் வந்து கம்மு காஞ்சோன்னே இப்போ இங்கே வந்து நம்ம கோடு போட்டிருக்கிறதுனால இந்த இடத்துல கம் ஒட்டிடுச்சு. இப்படி பண்ணும்போது இது ஃபில்லிங் இருக்கும். ஒரு கோடு இதில் போடலாம், இன்னொன்று வந்து சர்க்கிள் போடலாம். ஒயிட் பெனில் 8 நம்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். 8 10 யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து திக்காக வரும். இந்த மாதிரி எல்லாம் இந்த இடம் வரைக்கும் பார்க்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு வந்து அணிக்கோம் மாதிரி இருக்கும். இது இன்னொரு வாட்டி நம்ம வந்து திருப்பி பண்ணும்போது டார்க்காகும். இது நான் ஃபுல்லாக இதெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். செக்குடு போட்டிருக்கேன், இந்த டிசைன் பண்ணியிருக்கேன் ஃப்ளவர். இது நீங்கள் பென்னு வேணான்னா வேறு கலர் பென்னில் பண்ணலாம், இல்லையா பெயிண்டில் பண்ணோன்னாலும் பண்ணலாம். இல்லை இதில் வந்து பீட்ஸு இல்லை வந்து உங்களுக்கு ஸ்டோனு கலர் ஸ்டோன் இருந்தால் ஜென்டலாக சென்டரில் ஒட்டிடலாம். ஒட்டிட்டோம்னா உங்களுக்கு கொஞ்சம் கலர் தெரியும். ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் பண்ணோன்ட்டு பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பீப்புளுக்கு யாருக்கெல்லாம் இது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு ஆர்ட்டோட அடுத்த வாரம் உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.